வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சி. நாம இன்றைய வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்க டாப் 7 அனிமே பற்றி தான் பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த அனிமேஸுடைய டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. 7வது வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி காணப்படுது. ஸோ இது ஒரு ஃபன்னான ஒரு அனிமையாக காணப்படும். ஸோ இந்த அனிமையோட ஸ்டோரி என்னென்னா, இந்த அனிமையோட ஹீரோ ஒரு ஸ்பை. ஸோ இவர் ஒரு மிஷனுக்காக போகிறாரு. பட் இந்த மிஷனில் வந்து இவர் ஒரு ஃபேமிலி தேவைப்படுது. ஸோ அப்படி ஒரு ஃபேமிலியை வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஒய்ஃபையும் ஒரு குழந்தையோட ஃபேக்காக கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த குழந்தையோட பேர் ஆனியா. அவங்களோட கேரக்டர் வேற லெவலில் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள கிடைக்கிற ஒரு பாண்ட் தான் இந்த ஸ்டோரியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஃபன்னாக இந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 சீசன் இருக்குது. முதலாவது சீசனில் வந்து 25 எபிசோட் காணப்படுது. அது அவ்வளவுமே தமிழ் டப்பில் இருக்குது. 2வது சீசனில் 12 எபிசோட் இருக்குது. இதில் இப்போ வரைக்குமே 3 எபிசோட் வந்து தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபன்னான ஒரு அனிமே பார்க்கணும். நீங்கள் இந்த அனிமையை போய் செக் பண்ணிக்கலாம். 6வது வந்து மை ஹீரோ அகாடமியாக காணப்படுது. ஸோ இந்த அனிமையில் மொத்தமாக 6 சீசன் இருக்குது. பட் 3 சீசன் தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்குது. இந்த அனிமையோட ஸ்டோரி என்னென்னா, இந்த அனிமையில் இருக்கிற ஹீரோ வந்து ஒரு பவருமே இல்லாமல் எல்லாராலையும் புலி கொண்ட ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கிற ஹீரோ கேரக்டரில் இருக்கவர் அப்படி ஹீரோவாக மாறினாருன்னு தான் இந்த கதையோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து சீசன் 7 இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து மொத்தமாக 138 எபிசோட் இருந்தாலும் 63 எபிசோட் தான் தமிழ் டப்பில் இருக்குது. மற்ற எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். பட் இப்போ நீங்கள் பார்த்தா கூட சீசன் 7க்குள்ள நீங்கள் கெச்சப் பண்ணிக்கொள்ளலாம். 5வது காணப்படுற அனிமையாக வந்து டீமன் ஸ்லேயர் காணப்படுது. ஸோ இந்த அனிமையை பற்றி சொல்லணும்னா, இந்த அனிமையோட ஆர்ட் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்க ஒரு ஃபேமஸான அனிமையும் கூட. ஸோ இந்த அனிமையோட ஸ்டோரி என்னென்னா, இவருடைய ஹீரோடைய தங்கச்சியை வந்து ஒரு டிமான் கிடைச்சிடும். அதுல இருந்து ஹீரோயினுடைய தங்கச்சியும் ஒரு டீமனாக மாறிடுவாங்க. பட் ஹீரோ வந்து அதை எதிர்த்து மறுபடியும் தங்கச்சியை பழைய நிலை கொண்டு வரதுக்காக டீமன் ஸ்லேயராக மாறுவார். ஸோ இவர்களையும் இவங்களோட தங்கச்சியோட ஸ்டோரி, அதுக்கு பிறகு வந்து இவர் டீமன் ஸ்லேயராக மாறின பிறகு வர ஸ்டோரி வந்து ஒரு வேறு லெவலில் கொண்டிருப்பாங்க. இதோட ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். பட் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இதில் வந்து சீசன் 1 நான் சொன்ன ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரி வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக கிடையாது. இங்கிலீஷ் டப்பில் கூட அவைலபிள் இல்லை. ஜாப்பனீஸ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 and 3 இது 2 தான் தமிழ் டப்பில் இருக்குது. மொத்தமாக 3 சீசன் வந்திருக்கு. அதில் முதலாவது சீசனில் வந்து மொத்தமாக 26 எபிசோட் இருக்குது. இது அவ்வளவுமே ஜாப்பனீஸ்லாம் பார்க்கணும். மொத்தமாக 55 எபிசோட் இருக்குது. நீங்கள் சீசன் 1 வந்து ஜாப்பனீஸில் பார்த்துட்டு மற்றெல்லாம் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா சீசன் 2 and 3 இது 2 கெச்சப் பண்ணிக்கலாம். சீசன் 4 இன்னும் ரிலீஸ் பண்ணல. அடுத்த வந்து 4வது வந்து ஜுட்சு கைசன் காணப்படுது. ஸோ இந்த அனிமே பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே அதிகமாக ட்ரெண்ட் ஆகிற அனிமே கூட இந்த அனிமே தான். இந்த அனிமையில் கோஜோ, சகுனா இந்த கேரக்டர் எல்லாமே அதிகமாக பார்த்துருக்கேன். பட் இவங்க 2 பேருமே எம்சி கிடையாது. எம்சி வந்து ஜூஜியேட்டர் தான். அதே மாதிரி இந்த அனிமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினான ஸ்டோரி என்னென்னா, இங்கே காணப்படுற மெயின் வில்லன் வந்து கேர்சஸ், அதாவது வந்து டீமன் வச்சுக்கிறதுனால ஸோ இவங்க அடிக்கிறதுக்கு சோசர் இருப்பாங்க. சோசருக்கும் கேர்சஸுக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஃபைட்டாக தான் இந்த அனிமே இருக்கும். பட் இதோட ஸ்டோரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அனிமே ஓரளவுக்கு வளர்ந்தவங்க பார்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம். சீசன் 1 ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சீசன் 2 வேறு லெவலில் இருக்கும். இல்லை மொத்தமாக 47 எபிசோட் இருக்குது. 47 எபிசோடுமே தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் தமிழ் டப்பில் நீங்கள் போய் கெச்சப் பண்ணிக்கொள்ளலாம். அதேமாதிரி சீசன் 3 வந்து வரப்போகுது 2025. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த அனிமையை ஃபுல்லாக கெச்சப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து 3rd பிளேஸில் இருக்குது வின்லன் சகா. ஸோ வின்லன் சகா வந்து கரண்ட்லி ஒன்கோயிங்கான ஒரு அனிமையும் கூட. இதில் வந்து 2 சீசன் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் கிடையாது. இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்குது. அதாவது அவங்க அப்பாவை கொண்டவன அவன் பழி வாங்குறானா இல்லையான்றது ஒரு ஸ்டோரி. பட் இதில் வந்து எடுக்கிற டிசிஷனாக இருக்கலாம், அந்த ஸ்டோரியில் ஸ்க்ரீன் பிளே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஒரு மெச்சூர் கண்டனாக இருக்கும். எடுக்கிற டிசிஷன் சரியா தப்பா என்று நமக்குள்ளே யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது ஒரு சீனின் அனிமே. ஸோ அதனால் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் தான் நிறையவே இருக்கும். ஸோ இதனால் வந்து சின்ன பிள்ளைகள் பார்க்குறத விட கொஞ்சம் வளர்ந்தவங்க பார்க்குறது நல்லது. ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 2 சீசன் வந்திருக்காங்க. ஸோ 2 சீசன்லேயே மொத்தமாகவே வந்து 24 எபிசோட் தான் இருக்குது. ஸோ 24 எபிசோட் தான் நீங்கள் ஈஸியாகவே கெச்சப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வந்து 2வது இடத்துல காணப்படுறது வந்து நருட்டோ. ஸோ நருட்டோ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ் டப் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ரீசனே நருட்டோ தான். ஸோ நருட்டோ எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்ட வேலையாக தான் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து இதில் 720 எபிசோட் இருக்குது. பட் 720 எபிசோடு இப்போ தமிழ் டப்பில் இல்லை. இதில் வந்து 2ஆக பிரிச்சுப்பாங்க நருட்டோவை. ஸோ நருட்டோ கிளாசிக், அடுத்த வந்து நருட்டோ ஷிப்ரென். நருட்டோ கிளாசிக்கில் வந்து 220 எபிசோட் இருக்குது. அவ்வளோமே தமிழ் டப்பில் பண்ணிட்டாங்க. நருட்டோ ஷிப்ரெனில் வந்து ஒரு 30 எபிசோடை வந்து தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நருட்டோ பார்க்கணும்னு இப்போ வெளிக்கிட்டாலும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கூகுளில் போய் நருட்டோ ஃபில்லர் லிஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்று பாருங்கள். ஸோ அதில் வந்து நருட்டோ ஃபில்லர்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நருட்டோவில் காணப்படுற கேனான் எபிசோடை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஒரு 450 எபிசோடுக்குலாம் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். ஸோ நருட்டோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்பர் 1ல காணப்படுறது மோஸ்ட் ரெக்கமெண்டடான அனிமேயும் இதுதான், சோலோ லெவலிங். ஸோ கரண்ட்லி ஒன்கோயிங் அனிமே. மொத்தமாக வந்து 12 எபிசோட் தான் இருக்குது. 9 எபிசோடு வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனிமையோட குவாலிட்டி டாப் நோச்சாக இருக்கும். அதே மாதிரி வந்து அனிமே போகிற விதம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரி வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு பவருமே இருக்காது. அவர் ஒரு மிஷனில் போவார். ஸோ அப்போ வந்து அவர் இறக்குற மாதிரி
மாறி போயிடும். அவர் சாகிற கட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும், வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பவர். ஸோ அதில் இருந்து அவர் எப்படி அந்த வில்லங்கள் எல்லாத்தையுமே தாண்டி போகிறாருன்றதான் இந்த கதை. பட் இதில் வந்து அவருடைய பவர் கிடைக்கிற விதமாக இருக்கலாம், அவர் பவர் பூஸ்ட் பண்ணுற விதமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அனிமேட்டட் ஸ்டைல்ஸ் டாப் நோச்சில் இருக்கும். அதே மாதிரி இப்போ மோஸ்ட் பாப்புலரான அனிமையும் கூட இந்த தான். ஸோ 2024 நீங்கள் அதிகமாக பார்க்கப்படுற அனிமையாகவும் இந்த சோலோ லெவலிங் தான் இருக்குது. மொத்தமாகவே 12 எபிசோட் தான். 9 எபிசோட வந்து தமிழ் டப்பில் அவைலபிள் விட்டுட்டாங்க. இனி வரப்போகிற 3 எபிசோடையும் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக 15 எபிசோட் இங்கிலீஷ்லேயே இருக்குது. இந்த அனிமே வந்து ரொம்பவே டாப் நோச்சான அனிமே. நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவுக்கு முடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், நாம் வந்து தொடர்ந்து வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் சில ரீசனால் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டதாக இருக்குது. ஏன்னா சில காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியுமே காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் போகும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே போட்டுருக்கிறதா ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொன்ன 7 அனிமேல எந்த அனிமே வந்து தமிழ் டப்பில் பார்த்துருக்கீங்க, நான் இதில் சில அனிமேஸ் எல்லாம் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ அப்படியான அனிமேஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து பார்ட் 2ல் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.